ஹலோ மக்களே, மதியத்துக்கு மேலே தான் சோஷியல் மீடியா பக்கம் போனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்கேட்டோட 12 டன் சாக்லேட்டை வந்து திருடிட்டாங்க யூரோப்பில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படி 12 டன் சாக்லேட்டை திருடி என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு சில பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலா 1 கார் இப்போ டிசைன் படி வந்து அந்த 12 டன் சாக்லேட்டும் இருக்கும், அதனால தான் வந்து திருடிட்டாங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்காது. பட் ஆனால் அந்த 12 டன் சாக்லேட்டை ஏன் திருடினாங்க தான் தெரில. 12 டன் சாக்லேட் திருடி என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. இதே வந்து நெஸ்லே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணது இல்லாமல் மற்ற ஃபுட் பிராண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலன்சஸ் தெரிவிக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் அப்புறம் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கே வந்து நெஸ்லே கிட்கேட்டோட 12 டன் திருடினது தான். ஸோ இதெல்லாம் தெரியலனா போய் பாருங்கள். 12 டன் வந்து திருடி என்ன பண்ண போகிறான்னு எனக்கும் தெரில. நான் அதை கேட்கும் போதே வந்து என்னடா பண்ண போகிறீங்க. பட் ஆனால் வந்து ஸோ யார் திருநாங்கிறத வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. பட் நான் இருந்தாலும் 12 டன்னுங்கிறது இட்ஸ் ஹியூஜ் நம்பர் இல்லையா. மனசை வலிச்சதுன்னா ஸோ நீங்கள் கிட்கேட் எப்போ சாப்பிட்டீங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்கேட் உங்களுக்கு பிடிக்கும்னா ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிங்க. வேறு எதுவும் நம்மளாட்டி பண்ண முடியாது. ஸோ பை.